இன்று உலக சிட்டுக்குருவிகள் தினம். மனிதர்கள் வாழும் இடங்களில் அதிகமாக வாழ்ந்த சிறிய அழகான பறவை தற்போது மனிதர்களின் நாகரிக வளர்ச்சி என்ற பெயரில் அழிந்து வரும் பறவை சிட்டுக்குருவி. காலையில் நாம் எழுந்தவுடன் சிட்டுக்குருவியின் சத்தமும் அதன் சுறுசுறுப்பும் நமக்கு உந்துதலை கொடுக்கும். அது அன்று. ஆனால் இன்றோ இரவிலும் நம் உறக்கத்தை கெடுத்து காலையில் எழுந்தவுடன் செல்பேசி திரையில்தான் நம் முகத்தை பார்க்கிறோம். நாகரிக வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, 5G 6G என்றெல்லாம் மனிதனின் தேவைகளுக்கும் வாழ்வை எளிதாக்குவதற்கும் பல்வேறு கண்டுபிடிப்புகள் நாள்தோறும் வந்து கொண்டே உள்ளது. இவ்வளவு வளர்ச்சியும் நிம்மதியாக வாழ்ந்த மனிதனின் வாழ்க்கையில் பெருமளவில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. வளர்ச்சி என்று எடுத்துக்கொண்டு பணத்தை சேர்க்க நாள்தோறும் இயந்திரங்களாக சுற்றுபவர்களுக்கு இன்றைய வாழ்வு இனிக்கத்தான் செய்யும். ஆனால் இயற்கையுடன் பின்னி பிணைந்த வாழ்வியல் முறைகளை நேசிப்பவர்களுக்கு இந்த வாழ்க்கை முறை சற்று யோசிக்க வைத்துள்ளது. இப்படி யோசிப்பவர்கள்தான் இன்றும் சிட்டுக்குருவியை நேசிக்கின்றனர். பல்வேறு காரணங்களால் இந்த சிட்டுக்குருவி இனம் அழிந்து வருகிறது. இதற்கு அறிந்தோ அறியாமலோ நாமும் காரணமாக இருந்து வருகிறோம். மனிதர்கள் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் வாழ்வதற்கு இயற்கையை அழித்து கான்கிரீட் வீடுகளை மாடி மாடியாக கட்டி வருகிறோம். நாம் முன்பு இருந்த கூரை வீட்டிலும் ஓட்டு வீட்டிலும் கூடு கட்டி வாழ்ந்த சிட்டுக்குருவியை மறந்துவிட்டோம். சரியான வாழ்விடம் இல்லாத காரணத்தால் சிட்டுக்குருவிகள் அழிந்து வருவது உண்மை. இன்று சிறுதானியம் என்று தேடி தேடி அலைகிறோம். ஏன் தெரியுமா? அது மனிதர்களுக்கு பல்வேறு ஊட்டச்சத்துக்களை வழங்கி பயனளிக்கும். நமக்கு பயனளிக்கும் சங்கதியே தற்போதுதான் உணரத் தொடங்கி இருக்கிறோம். ஆனால் இந்த சிட்டுக்குருவிகள் கம்பு, சோளம், ராகி உள்ளிட்ட சிறுதானியங்களைத்தான் அதிகம் உட்கொள்ளும். விவசாயத்தில் அதிக லாபம் ஈட்ட முடியாத காரணத்தால் சிறுதானிய பயிர் அதிகம் பயிரிடாமல் பணப்பயிர்களை அதிகம் பயிரிட்டு வருவதும் சிட்டுக்குருவிகள் அழிந்து வருவதற்கு ஒரு காரணமாக கருதப்படுகிறது. போதிய உணவில்லாமல் எந்த உயிரினமும் வாழ்வது இயலாத காரியம். தற்போது சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த சிறுதானிய ஆண்டில் இந்தியாவை சர்வதேச சிறுதானிய மையமாக மாற்ற வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் குறிப்பாக பென்னாகரம், நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் சிறுதானியங்கள் பயிரிடப்பட்டு வருகிறது. இதை ஊக்கப்படுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களையும் அறிவித்துள்ளது. இந்த சிறுதானிய உற்பத்தியை அதிகரிக்க செய்வது மனிதர்களுக்கு எவ்வளவு நன்மை பயக்குமோ அதைவிட கூடுதலாக சிட்டுக்குருவி உள்ளிட்ட பறவை இனங்களுக்கு நன்மை பயக்கும். இதனால் மீண்டும் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். தற்போதும் பென்னாகரம் பகுதியில் குறிப்பாக காவிரி படுகை பகுதிகளில் உள்ள கிராமங்களில் அதிக அளவில் சிட்டுக்குருவிகள் காணப்படுகின்றன. கிராமங்களில் உள்ள கூரை கொட்டகைகள், ஓட்டு வீடுகள், குடிநீர் கிணறுகளில் இந்த சிட்டுக்குருவிகள் கூடு கட்டி வாழ்கிறது. தற்போது மலை கிராமங்கள், தொலைதூர கிராமங்கள், குக்கிராமங்களுக்கு அடிப்படை தேவைகள் கிடைக்கப் பெறுகிறதோ இல்லையோ அனைத்து பகுதிகளுக்குள்ளும் செல்போன் அலைகள் ஊடுருவி விட்டது. இந்த செல்போன் கோபுரங்களில் இருந்து வெளிப்படும் கதிர்வீச்சு காரணமாகவும் உயர் மின்னழுத்த கம்பிகளில் செல்லும் மின்சாரத்தின் காரணமாகவும் சிட்டுக்குருவிகள் அழிந்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தற்போது உள்ள சூழலில் செல்போன் பயன்பாடும் மின்சாரமும் தவிர்க்க முடியாதது. ஆனால் இதில் வெளிப்படும் மின்காந்த அலைகளை குறிப்பாக கதிர்வீச்சு பாதிப்பை குறைக்க இயலும். மேலும் சிறுதானிய உற்பத்தியை கணிசமாக அதிகரிக்கும் மத்திய அரசின் முடிவுகளும் நடவடிக்கைகளும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல சிட்டுக்குருவிகளுக்கும் பயனளிக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. பொதிகை செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா. தண்டபாணி.